அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ எஸ்ஐ ரிசல்ட் ஆஃப்டர் ஃபிசிக்கல் வந்து நம்ம இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வைவா வாய்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கலில் 12+12 எடுத்தவங்களுக்கு எக்ஸாம் வந்து கிளியர் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து வைவா வாய்ஸுக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க 1:2 ரேஷியோவில். ஸோ ப்ளஸ் ஒரு 20 கேண்டிடேட்ஸ் வந்து நியர்பை ஒரு 980 ப்ளஸ் நம்ம வந்து இன்டர்வியூ கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 73, அதாவது ஃபிசிக்கலில் 12 மார்க்கு, எக்ஸாமில் 61 மார்க். இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு இன்டர்வியூ வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே போல் எல்லாருமே ப்ளஸ் 12 மார்க்கு, ஃபிசிக்கலில் 12 மார்க் எடுத்தவங்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. ஸோ இது ஒரு மீடியமான கட் ஆஃப் தான் என்னை பொறுத்தளவுக்கு, கரெக்டான கட் ஆஃப். எஸ்ஏ எக்ஸாம் ஒவ்வொரு வருடமும் இதே கட் ஆஃப் தான் வந்து 2-3 மாறுது. ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் தான் மாறுது உங்களுக்கு. ஓகேவா? ரிட்டனில் நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரிட்டனில் பாஸ் பண்ணி ஃபிசிக்கலில் 15 அடிச்சிங்கன்னா நீங்கள் எஸ்ஐ. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா ரிட்டன் தான் பண்ணணும். ஸோ பிசிஎம்முக்கு பாருங்கள் 66, எம்பிசிக்கு 73, எஸ்சி 72.5, எஸ்சிஏ 68.5, எஸ்டி 71.5. ஓகேவா? ஸோ இந்த போஸ்டிங் கம்மியாக இருக்கிற கேட்டகரிக்கெலாம் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் வரும். அதே போல் நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் தான் பார்த்திங்கன்னா நிறையா கோட்டா உங்களுக்கு. ஸோ கம்யூனிட்டி வைஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வார்டு கோட்டா, பிஎஸ்டிஎம் கோட்டா, ஸோ வார்டில் எக்ஸிக்யூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ நிறையா கோட்டாஸ் அப்படி இருக்கிறதால உங்களுக்கு வந்து பணியிடங்கள் வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் மேல் கேண்டிடேட் உள்ளது. ஃபீமேல் கேண்டிடேட் பாருங்கள் 64. ஸோ 5 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வந்திருக்கு, இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பாசிபிளா அப்படின்னா நீங்கள் ஒரு 700 ரேங்கில் இருக்கீங்க, ஓவராலாக ஒரு 700 இருக்கீங்க, ப்ளஸ் இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு 9 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ 700 தாண்டி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் ஃபுல் மார்க் எடுக்கணும், 10 out of 10 எடுக்கணும். ஸோ நம்மளுடைய அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்டர்வியூ வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 அதில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நம்ம வந்து குரூப்பில் கொடுத்துருக்கோம், அதில் இணைந்து பயன்பெறுங்கள். ஸோ எஸ்டிக்கு 60, எஸ்சி 62.5, எம்பிசி 64, பிசிஎம் 59. ஓகேவா? ஸோ பிஎஸ்டிஎம் பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரி 70.5, பிசி 70, எம்பிசி 70.5, எஸ்சி 68, எஸ்சி 64.5, எஸ்டி 65.5. ஓகேவா? உமன்ஸ் பார்த்தோம்னா 61 மார்க் வந்திருக்கு. நம்ம ரிட்டனில் 55 எடுத்து ஃபிசிக்கலில் 5 மார்க்கு ஒரு பால் த்ரோ பண்ணோம்னா நம்ம வந்து 61 மார்க் வந்துடும். பிசிஎம்க்குலாம் பாருங்கள் 42.5 தான், எழுதுனாவே பாஸ். எம்பிசிக்கு பாருங்கள் 62, எஸ்சி 61, பிசி 61. உமன்ஸில் பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் பாஸு அப்படின்னா ஃபிசிக்கல் ஒரு விஷயம் கிடையாது, டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாருங்கள் 68.5, கிட்டத்தட்ட நியர்பை ஓப்பன் கோட்டாவுக்கு நியராக வந்திருக்கு கட் ஆஃப். 10 மார்க்கு குறையணும், குறையல. பிசி 68.5, எம்பிசி 68.5, எஸ்சி 67, எஸ்சிஏ 68.5. ஸ்போர்ட்ஸ் ஃபீமேல் பாருங்கள் 58.5. ஸ்போர்ட்ஸு பிஎஸ்டிஎம் எல்லாம் நியர்பை ஒரே மாதிரி தான் வந்திருக்கு கட் ஆஃப். ஓகேவா? ஸோ வார்டை பொறுத்தளவுக்கு நிறையா பிரிவுகள் இருக்கிறதால நம்ம வார்டுக்கு வந்து கட் ஆஃப் வந்து செலெக்ஷன் பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள், நிறையா மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூஸ் நடக்குதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், நிறையா பேசி பாருங்கள், பழகி பாருங்கள், ஃப்ளூயன்ஸியாக பேசுங்க, காவல்துறை சம்மந்தம் நிறையா தெரிஞ்சு வச்சிங்க. உங்களுக்கு ஒரு நிறையா மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பயம் போகும். இன்டர்வியூவும் வந்து மேஜர் ரோல் பண்ணும். ஸோ டாப் 300 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ மேஜர் ரோல் பண்ணாது. 700, 800, 900 அந்த ரேங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணணும். ஸோ தோல்வி அடைந்த நண்பர்கள் தோண்டு போவோம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்லேயே பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எந்த சூழ்நிலையும் நீங்களுடைய ப்ரிப்பரேஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, கைவிட்டுறாதீங்க.
தொடர்ச்சியாக படிங்க. அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்து நண்பர்களே. நன்றி, வணக்கம்.